அன்பர்கள் அனைவருக்கும் அருளறிந்த வணக்கம். பொருளறிந்து வாழ்வதை போற்றி தரும். அதுதான் அமைச்சனுடைய மூலமந்திரம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, கல்வி அவதாரம். முதல்ல கல்வினா என்ன? அதாவது கல்வி அப்படிங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, பல பொருள்கள் இருந்தாலும் முக்கியமான பொருளாக கருதப்படுறது பார்த்தோம்னா முடிவிழி அல்லது காலத்தின் முடிவு. அப்படின்னா ரெண்டுமே முடியாத ஒன்றுன்னு அர்த்தம். காலத்தின் முடிவு, காலத்தின் முடிவே கிடையாது. முடிவிலினாலும் முடிவு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரே பொருள் தான். அப்போ கல்வி அவதாரம் அப்படிங்கிறதுனா அது ஒரு முடிவில்லாத யாராலும் வரையறுக்கப்படாத ஒன்று அப்படிங்கிறதா. யாராலும் வரையறுக்கப்படலை அப்படின்னா அது இன்னும் அந்த நிகழ்வு இன்னும் நடக்கப்படலைன்னு அர்த்தம். இதுதான் அதற்கான பொருள். அப்போ கல்வி ஆதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, திருமணத்துக்குரிய 10 அவதாரங்கள்ல 10வது அவதாரம் கல்வி அவதாரம் கருதப்படுகிறது அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்கிறது. 9 அவதாரங்கள், அதாவது தசாவதாரம் எதுக்காக எடுக்கப்படும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாருன்னா, உலகத்துல சிரமங்கள் தலை தூக்கும் பொழுதும் பூமிக்கு கேடு விளைவிக்கப்படும் பொழுதும் அதை தடுத்து பூமியை ஆட்கொள்வதற்காக மகாவிஷ்ணு தானே 10 அவதாரங்களாக கொடுத்து இந்த பூமியை மீட்பேன் அப்படின்னு புராணங்கள் சொல்றதா நமக்கு தெரிய வருது. அந்த வகையில கல்கி அப்படின்னு பார்த்தோம்னா, கலியுகத்தினுடைய கடைசி காலம். அந்த டைம் பீரியட்ல, அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு பேராபத்து ஏற்படும் பொழுது மகாவிஷ்ணு ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அதை காப்பாற்றிருக்காரு பூமியை. அந்த வகையில கலியுகத்தில, அதாவது கலியுகத்தின் முடிவுல மகாவிஷ்ணு தோன்றுவேன், அதாவது கல்கி அப்படின்னு ஒரு அவதாரமா நான் எடுப்பேன். இந்த அவதாரத்தில் தான் உலகம் அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இத்தனை பிறவியும், அதாவது இத்தனை அவதாரத்திலிருந்து மகாவிஷ்ணு இருக்கிறதா பூமியில ஏற்படுற பாதிப்பை தடுத்து ஆட்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கல்கி அவதாரத்துல பூமியவே அழித்து ஆட்கொள்வேன்னு சொல்றாரு. அதற்கு காரணம் என்னன்னா, பூமி தன்னுடைய அதற்கான கோட்பாட்டை இழந்து அதனுடைய வரம்புகளை மீறி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அது மனித இனத்திற்கு, அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை உயிருக்கும் அது தீங்காய் மாறப்போகுது அப்படிங்கிற நிலையில மகாவிஷ்ணு கல்கி அவதாரமா தோன்றி அந்த பூமியை அழிப்பதாக புராணங்கள் சொல்லுது. ஏன் திருமால் 10 அவதாரங்கள் எடுக்கணும்னு பாக்குறப்போ, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு முத்தொழில் புரிவதற்காக 3 பேர், அதாவது 3 மூர்த்திகள் தோன்றியிருக்காங்க. படைத்தல் அனைத்தும் பிரம்மா பொருட்கள், அதாவது அழித்தல், மறைத்தல், அருளல் இதெல்லாம் சிவனுடைய பொருட்கள். அதாவது சிவன் எல்லாத்தையும் அழிச்சிருவாரான்னா கிடையாது. அழித்தல் அப்படின்னா அழிவு மட்டும் கிடையாது, அதாவது மறைத்தல், ஆட்கொள்ளல், அருளல் இப்படி அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. அப்போ சிவன் எல்லா அழித்தல் தொழிலும் செய்வார்னா கிடையாது. அதாவது மனித உயிர்களை அழிப்பது சதாசிவம் மட்டும். மனித உயிர்களை அழிப்பது சிவனுடைய தொழில். தீவனாக இருக்கான் அப்படின்னா அவன் யமதூதர்கள் அழைத்து செல்வார்கள், அவன் உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவை. அடுத்து ஓரளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல யமதர்மராஜா அழைச்சு போவோம். அதுவே திருப்புகழ் பாடியோ முருகனுடைய தீவிர பக்தர்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா தேவர்களுக்கு அழைச்சு போவாங்க. இது திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்றாரு. சிவபெருமானையே வழிபடுபவர்கள், அதாவது அர்ச்சனை செய்பவர்கள், ஓதுவார்கள், இவர்கள் எல்லாம் சதாசிவம், சிவபெருமானுடைய மற்றொரு வடிவமான சதாசிவம் ஆட்கொள்வார் அப்படின்னு சைவ நிலையில சொல்லியிருக்காங்க. அடுத்து நடுவில் இந்த காத்தல் தொழிலை யார் மேற்கொள்றா அப்படின்னா நாராயணன். இதனாலதான் பூமியில ஒவ்வொரு தடவையும் அழிவு ஏற்படும் பொழுதும் நாராயணன் தசாவதாரமாக தான் தோன்றுவதாக வாக்களித்திருக்காரு. அதுபடி நடந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணராக துவாரகையையும் ராமராக அயோத்தியும் சொல்லியிருக்காரு, சொன்னபடி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கல்வி அவதாரம் எங்க நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல தான் நிகழும் சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக புரட்டாசி மாதம் வர சுக்லபட்ச பிடிஐ அப்படிங்கிற திதியில தான் நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாருன்னா உத்தமராக இருக்கக்கூடிய ஒரு மைனார் குடும்பத்தில் தான் நான் தோன்றுவேன்னு உறுதியா சொல்லியிருக்காரு நாராயணன். அதன்படி கலியுகத்துல நாராயணனுடைய தோஷம் தான் பூமியினுடைய முதல் அழிவுக்கு காரணமாக இருக்கும். அதாவது கல்வி அவதாரத்துல நாராயணன் பூமியை அழிக்க போறதில்லை, பூமி தன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது அப்படிங்கிறத குறிச்சு நாராயணன் கல்வியா தோன்றி தீவர்களை அழிப்பதோடு நல்ல உள்ளங்களை ஆட்கொண்டு அதன் பிறகு பூமியை அழிப்பதாக வாக்களிச்சிருக்காரு. அது எதற்குன்னா அடுத்த புதிய யுகம் தோன்றுவதற்காக. சரி, கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெய்வம் நாராயணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. கலியுகம் எப்படி இருக்கும்னா, தர்மம் தலை தாயும், சத்தியம் தோற்கும், அதர்மம் தலையூட்டும், அனைத்தும் அக்கிரமமாக தான் நடக்கும் அப்படின்னு நாராயணன் சொல்லியிருக்காரு. அதன்படிதான் எப்படி நடந்தது. அடுத்த கட்டமாக புதிய வெப்பமடையும், பஞ்சம், பட்டினி,
பசி வறட்சின்னு அனைத்தும் பூமி சந்திக்கும் சொல்றாங்க. அதன்படிதான் இனி நடக்கும். அதற்கு அடுத்த கட்டமா வயதானவர்களுக்கு மதிப்பு இருக்காது, வயதிற்கான மரியாதை இருக்காது, கல்விக்கான தகுதி இருக்காது, எதுவுமே அதன் இயல்புக்கு ஏற்றவாறு இருக்காது. அதாவது இந்த கல்வி பெற்றவர்கள் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற இது இருக்காது, வயதானவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்காது, அறம் இருக்காது, நெறி இருக்காது, அனைத்தையும் மீறி பூமி இயங்கல் வேண்டும். இதுதான் கல்வி கட்டத்தினுடைய அடையாளமாக நாராயணன் சொல்றாரு அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்றது. இதற்கு அடுத்த கட்டமா என்ன நடக்கும்னா, இயற்கைக்கே புறம்பான ஓரின சேர்க்கை நடக்கிறாங்க. அதாவது ஒரு ஆணோட புறங்கள், பெண்ணோட இணைகள் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை பழக்கமாக மாறாங்க. அதுபடிதான் இனி நடக்கிறது. அதுக்கடுத்து பல விலங்கினங்கள் அழிய துவங்கும். அதன்படிதான் இனி நடக்கிறது. மாமிசம் உண்பவர்கள் பெருகிருப்பார்கள். அதன்படிதான் எல்லாருமே மாமிசம் உண்பவர்கள் போயிருக்காரு. அதற்கு அடுத்தபட்சமா என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் உண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் சொல்றாங்க. அது பூமியில் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் பிரபலமாகவில்லை, ஆனால் அதுவும் நடக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. அத்தோடு இல்லாமல் ஆடை அனைத்தும் அரையாடையாக மாறி சொல்லியிருக்காங்க. அதன்படிதான் நடந்திருக்கிறது. உறவினர்கள் எல்லாம் பகையாளி ஆவார்கள் சொல்றாங்க. அதன்படிதான் நடக்குது. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னா, புதிய வெப்பமடைந்து நிலப்பரப்பில் நிலப்பிளவு ஏற்படும். அதன் பிறகு சுனாமி, கடல் சீற்றம், கடல் போர் ஏற்படும். கடல் போரால் பல நிலப்பரப்புகள் அபகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியும் உலகம் இயங்க ஆரம்பிச்சுதான். அதாவது இதெல்லாம் எப்ப சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாம் கலியுகத்துல கல்விக்கு அவதாரம் செய்ய போறப்ப நிகழக்கூடிய நிகழ்வுகளா சொல்லியிருக்காங்க. ஆனால் கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. 4,32,000 ஆண்டுகளை உள்ளடக்கியது. ஆனா இப்ப கலியுகம் தோன்றி 5 வருடம், அதாவது சராசரியா 5 வருடம் தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கல்வி தோன்றப்ப என்ன நிகழ்வுகள் நடக்குமோ அதெல்லாம் இப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா கல்வி தோன்றும் போது இந்த நிகழ்வுகள்லாம் எவ்வளவு வீரியமா இருக்கும்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு கொடுமையா பூமி இயங்க ஆரம்பிச்சிருக்கும். அதனுடைய விரைவா கல்வி தோன்றுவார். சரி, கல்வி தோன்றினதுக்கு உடனே உலகம் அழிச்சிருவாரா அப்படின்னா கிடையாது. கல்வி வளர வளர உலகம் ஒரு பக்கம் அழிவை சந்திச்சுக்கிட்டே வரும். கடைசியா கல்வியை தீயவர்களை அழித்து நல்லவர்களை ஆட்கொள்ளும் இறுதி கட்டத்துல பூமி அழிவை சந்திக்கும் அப்படின்னு கல்வி அவதாரத்தை பற்றி நாராயணர் சொன்னதா புராணங்கள் சொல்லுது. அதாவது வைணவத்தின் படி சொல்றாங்க. இதுவே சைவத்தின் படி நம்ம பார்க்கும்போது, சைவத்துல ஊழி காலம்னு ஒரு காலத்தை சொல்றாங்க. அதாவது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுன்னா, ஊழி காலம்னு ஒரு காலத்தை சொல்றாங்க. அது எப்படின்னா கலியுகத்தினுடைய கடைசி காலம் தான் உபயா காலம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வைணவத்துல அதாவது 2 சமயமும் ஒரே இதெல்லாம் சொல்லுது. இது என்ன சொல்றாங்கன்னா, பூமியில பசி, பட்டினி, பஞ்சம் இதெல்லாம் ஏற்பட்டு உணவுக்கு வழி இல்லாமல் ஒருவருக்கு உண்ணும் நிலைமை ஏற்பட்டு காமத்தில் பெருக்கி கர்மத்தில் தாழ்ந்து பூமி இயக்க ஆரம்பிக்கும். அதாவது பருவ வெப்பநிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சு, கால அட்டவணையை மாற ஆரம்பிச்சு, பூமி சுழற்சியில் பாதிப்பு ஏற்படும். அதன் வேகம் குறையும், சுழற்சி வேகம் அப்படின்னு 2 பொதுவா சொல்ற மாதிரிதான் இருக்கு நடந்துட்டு இருக்கு. சைவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இறுதி கட்டம் எப்படி இருக்கும்னா, பஞ்சபூதம் ஒன்றில் ஒன்று ஒடுங்கிவிடும் சொல்றாங்க. நீர், அதாவது நிலப்பரப்பை நீர் மூழ்கடிக்கும் சொல்றாங்க. அப்படின்னா கடல் சுனாமினால நிலப்பரப்பு அனைத்தும் அழிச்சு போயிடும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சுற்றியுள்ள, அதாவது உலகம் முழுக்க உள்ள நீர் என்னாகுமா, அந்த பூமியோட மைய பகுதியில் இருக்கிற ஒரு குழம்பு, அதாவது எர்த் கோர்னு சொல்றோம்ல, இது 900 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சுட்டு இருக்கும். அந்த வெப்பம் என்ன பண்ணும்னா, அந்த குழம்பு தண்ணியை உறிஞ்சிடும். அதாவது நிலத்தை நீர் மூழ்கடிக்கும், நீரை அந்த நெருப்பு உறிஞ்சிவிடும். அந்த நெருப்பு என்ன பண்ணும்னா காத்து அணைச்சிடும். அதாவது நிலத்தை நீர் மூழ்கடிக்கும், நீரை நெருப்பு உறிஞ்சிவிடும். அந்த நெருப்பை என்ன பண்ணுமா காத்து அணைச்சிடுவோம். அந்த காத்த ஆகாசம் உறிஞ்சிடுவோம். இப்படி எல்லாம் ஒன்றை உறிஞ்சி ஒண்ணுக்குள்ள அடக்கும் பொழுது கருணையே இல்லாமல் உயிர்கள் அற்ற இந்த உலகில் பராசக்தி வாழ விரும்பாமல் காண விரும்பாமல் என்ன பண்ணுவானா, சிவனுக்குள் ஒழுங்கி விடுவானா. இந்த சிவம் மட்டும் ஆதியும் அந்தமும் மட்டும் கடலாய் எரிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சைவம் என்ன சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் உலகம் தன்னுடைய இறுதி கட்டமாக அழிவை சந்திக்கும். ஒரு சைவத்தின் படி பார்த்தாலும் வைணவத்தின் படி பார்த்தாலும் உலகம் இறுதியாக தன்மையை இழந்து அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கல்வி அவதாரமா புராணங்கள்ல சொல்றோம். நன்றி.